சோ அவரை மாதிரி நாமளும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதை போய் எல்லாத்துக்கிட்ட போய் சொல்றாரு. எல்லா சைடுமே அவர் நிறைய டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. அவங்க அவருக்கு வந்து மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கனால சோ லாங் நோஸ் சொல்லி அவர் கிண்டல் அடிக்கிறாங்க. சோ உனக்கு மூக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு, உன் மூஞ்சிக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது, அதனால வந்து உன்னை எந்த படத்துலயும் வந்து எந்த சினிமாலையும் உன்னை ஆக்டரா எடுக்க மாட்டாங்க, இவன் பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே அவரை டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. அவங்க அம்மா மட்டும் தான் அவரை என்கரேஜ் பண்றாங்க. நீ பாக்குறதுக்கு திலீப் குமார் மாதிரி இருக்க, அவருக்கு திலீப் குமார் பிடிக்கனால நீ பாக்குறதுக்கு திலீப் குமார் மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா என்கரேஜ் பண்றாங்க. அவங்க அம்மா என்கரேஜ் பண்றதுனால அவர் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவார்னா, ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்டு கடன் வாங்கிட்டு டெய்லி பிலிம் சிட்டி போயிடுவாரா. அங்க போய் டெய்லி போய் ஷூட்டிங்க சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து இந்த பவுன்சரா வேலை பாக்குறது, சினிமால போய் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்க சின்ன சின்ன வேலை போய் பாப்பாராமா. இப்ப சினிமால போய் ஃபர்ஸ்ட் சம்பாதிச்ச சம்பளம் காசு எவ்வளோனா 50 ரூபா. ஆனா இன்னைக்கு ஷாருக் கானோட சொத்து மதிப்பு எவ்வளோனா ஏறக்குறைய ஒரு 5000 கோடிக்கு மேல, $600 மில்லியன் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாலே ஒரு நம்பர் ரிச்சஸ்ட் ஆக்டரா